ஸோ திடீர்னு 5வது பந்தை பண்டிதருக்கு வந்துட்டு யாக்கரா போட்டதுனால அவருக்கு எதிராக வீச முடியாமல் கால் காப்பில் வாங்கி 26 ரன்னில் வந்துட்டு ஆட்டம் இழந்தார். 3வது விக்கெட்டுக்கு வந்துட்டு கோலி, பண்டிதர் இவங்க 2 பேர் சேர்ந்து 40 ரன்களை சேர்ந்து 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஸோ பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் இவர் வந்துட்டு ஆர்சிபியோட ஒவ்வொரு பேட்டருக்குமே சரியான திட்டத்தை கச்சிதமாக செயல்படுத்தினார். எந்த பேட்டருக்குமே யார் பந்து வீசுறது, எப்படி பந்து வீசுறது, எப்பப்போ பந்து வீசுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் ஆலோசனை அப்படிங்கிறத பண்ணி கச்சிதமாக கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் சொல்லணும். ஸோ பந்து வீச்சில் வந்துட்டு பந்து வீசுறதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேட்டர் செட்டில் ஆகாமல் தடுமாற செஞ்சாங்க ஒரு பக்கம். ஸோ குறிப்பாக இந்த போட்டியில் நம்ம விராட் கோலி ரொம்ப ஸ்லோவரான பந்தெல்லாம் வீசி ரொம்ப பெரிய ஷாட் அடிக்காமல் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கச்சிதமாக அந்த திட்டத்தை ஒரு பக்கம் தீட்டினார் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லணும். ஸோ லிவிங்ஸ்டன் வந்துட்டு களை இறங்கினார். ஸோ சகல் வந்துட்டு பந்து வீச உள்ளே வந்தார். ஸோ இதில் வந்து நம்ம லிவிங்ஸ்டனுக்கு வந்துட்டு லெக் ஸ்பின் அப்படிங்கிறத ஆட தெரியுது அப்படிங்கிறதுனால சகலை தான் பந்து வீச நம்ம ஸ்ரேயஸ் வந்துட்டு சொன்னதுனால அந்த இடத்துல நம்ம லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஒரு பக்கம் தடுமாறினார். ஸோ சகல் வீசினா 12வது ஓவரில் 6 ரன் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. ஏசக் வீசினா 13வது ஓவரில் 8 ரன் மட்டும் தான் ஆர்சிபி சேர்த்திருந்தாங்க.